என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த 11வது லெசனில் ஜாமெண்ட்ரியில் ட்ரையாங்கிள் கான்செப்டில் நம்ம படிக்க போகிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிளில் இன்சென்டரோட கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன, சென்ட்ராய்டோட கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன, அந்த அந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும் சென்ட்ராய்டு எப்படி இருக்கும், இன்சென்டர் எப்படி இருக்கும், சர்க்கம் சென்டர் எப்படி இருக்கும். இது மூணுமே பொறுமையாக போன 3 லெசன்லேயே நம்ம படித்தாச்சு. ஸோ மறுபடியும் நான் இதை எப்போதுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நேராக 11வது லெசனுக்கு வந்து நான் இதை பார்த்து எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. நடு காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து படிச்சுட்டு வாங்க. இந்த 11வது லெசன் வரும்போது உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஓகேவா? இப்போப்பா இந்த இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் கிராஃபில் போட்டிருப்போம். நம்ம டீச்சர் சொல்லுவாங்க, ஒரு கிராஃப் ஷீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இது 0 1 2 3 4 இப்படி வந்து பாயிண்ட்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு 1 2 3 4. ஸோ அதே மாதிரி டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணுங்கள். இப்போ 2,5 பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள், இல்லை 2,2 மார்க் பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், 2,2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸு, செகண்ட் நம்பர் ஒய். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸோட ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது 2. ஸோ 2,2 அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரும். இது என்னன்னு சொல்லுவோம்னா 2,2. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்ப்பா, 4,6 அப்படின்னு வச்சுக்கோங்க. மூணாவது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு 6,3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க, கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் வருது. கரெக்டாக இப்படி போட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, இன்சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்சென்டர். இந்த இன்சென்டரோட கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போது ஸ்கூல் டைமில் இந்த கிராஃப் ஷீட்டில் இருந்துச்சு, நம்ம ஈஸியாக அந்த கோடை போட்டு ப்ரொடெக்டரை போட்டு கண்டுபிடிச்சிருவோம். பட் இப்போது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறனால நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்காது, கிராஃப் ஷீட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம இந்த இன்சென்டரோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டு, இந்த ட்ரையாங்கிளுக்கான இன்சென்டர், இந்த இன்சென்டரோட கோஆர்டினேட் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டுபிடிக்கிறனால இதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மெத்தட், ஃபார்முலா தான், வேறு வழி கிடையாது. நீங்கள் ஃபார்முலா படிக்கணும், உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க ஃபார்முலாவை. ஒரு சில ஃபார்முலா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில ஃபார்முலா மனப்பாடம் பண்ணவே கூடாது. ஒரு டெக்னிக்கை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. நான் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் a/2 அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஃபார்முலா. ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை மனப்பாடம் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் நம்ம மறந்துடுவோம். அதனால் மனப்பாடம் பண்ணாமல் நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்முலா ஈஸி. இப்போது நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிற கொஷின் எல்லாமே இன்சென்டரை பேஸ் பண்ண கொஷின், சரிங்களா? இன்சென்டரை பேஸ் பண்ண கொஷின். கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு இன்சென்டரோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், ax1 ப்ளஸ் bx2 ப்ளஸ் cx3 டிவைடட் பை a ப்ளஸ் b ப்ளஸ் c. அவ்வளோதான். கமா போட்டுருங்க. செகண்ட், ay1 ப்ளஸ் by2 ப்ளஸ் cy3 டிவைடட் பை a ப்ளஸ் b ப்ளஸ் c. அவ்வளோதான்ப்பா. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸோட வேல்யூ என்ன, x2ஓட வேல்யூ என்ன, x3. அதே மாதிரி abc போட்டுருவோம். இங்கே abc போட்டு y1 y2 y3 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கடைசியாக ஒரு 2 ஆன்சர் வரும் இல்லையா, கமால் இங்கே ஒரு ஆன்சர் வரும்ல. இதுதான் அந்த இன்சென்டரோட ஆன்சர், சரிங்களா? இப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ எக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு நம்பர், x1, x2ன்றது ரெண்டாவது பாயிண்ட் பியில் இருக்கிறது, x3ன்றது மூணாவது பாயிண்ட். இது y1, இது y2, இது y3. இங்கே ஏபிசி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதுதான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாகவே இருக்கும். இந்த ஏபிசி, இந்த ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏக்கு ஒரு ஃபார்முலா, பிக்கு ஒரு ஃபார்முலா, சிக்கு ஒரு ஃபார்முலா. ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஈஸி தான்ப்பா. அது ஃபார்முலாவாக நீங்கள் படிக்காதீங்க, சரியா? ஃபார்முலா நான் சொல்லித்தரல, உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ ஏ வந்து 3,2 அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? இங்கே ஒரு பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா 6,5 அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த ஏ எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை குறிக்கும்பா. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் இதுதான் நம்ம ஏன்னு சொல்கிறோம். இப்படி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, இதான் ஏ. இப்போ இந்த லைனோட லென்த் நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தெரியும், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தெரியும். பட் இந்த டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் ட்ரையாங்கிள்னு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா இதோட எக்ஸோட ஃபர்ஸ்ட் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மைனஸ் இந்த எக்ஸ் 6 மைனஸ் 3 6 மைனஸ் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது இந்த 5 மைனஸ் இந்த 2 5 மைனஸ் 2ன்றது மறுபடியும் 3. ஸோ இன்னொரு 3 ஸ்கொயர். இது மொத்தமே ஸ்கொயர் ரூட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ 3 ஸ்கொயருன்றது 9, 3 ஸ்கொயருன்றது 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. x2 மைனஸ் x1 இதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப், நான் அந்த ஃபார்முலாவை எழுதி காட்டுறேன், x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உட்காந்து இப்போ ஏக்கு தனியாக, பிக்கு தனியாக, சிக்கு தனியாக படிக்க முடியாது. அதனால நம்ம அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த பியில் இருந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இதை மைனஸ் பண்ணும், இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் இதோட மைனஸ் பண்ணும், அதை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்னிக் என்ன பண்ணுறேன், ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணாமல் எப்படி அந்த சம்மை சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா? பட் சால்வ் பண்ணுறதுக்கான 2 ஃபார்முலா இது தான். இருந்தாலும் உடனே மனப்பாடம் பண்ணாதீங்க, நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நீங்கள் நிறைய புக்ஸில் போட்டிருப்பாங்க, இதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், மனப்பாடம் பண்ண வேணாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எதுக்கு, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த லைன் இங்கே பாருங்கள், 2 கோஆர்டினேட்ஸ் தான் இருக்குது. பட் இந்த கோஆர்டினேட்ஸோட லென்த் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்? இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதோட 6 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், 3 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த 2 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம்? 6 இந்த ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூ 4, இதோட எக்ஸ் 4 மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர், 6 மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? இப்படி தான் நம்ம பண்ணோம். நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு கொஷனை ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிரும்பா. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் 2 கொஷின் சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த 2 கொஷனில் ஏன் 2 கொஷின் சால்வ் பண்ணி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம எக்ஸாமில் ஈஸியான பாயிண்ட்ஸே வராது. சில சமயம் ஸ்கொயர் ரூட்டில் கூட வரும். ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா 2,3 4,6 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். பட் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படியும் வரும். ஸோ அதனால் ஒரு ஈஸியான கொஷனும் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் ரெண்டுமே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸாம் லெவலில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு. 2 கொஷின் இந்த இன்சென்டரோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொதல் கொஷின், ஃபைண்ட் த இன்சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose vertices are A 3,2, B 7,2 and C 7,5. ஸோ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ், இன்சென்டரோட கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க. அவங்க 3 வெர்டிசஸோட பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஆரம்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சரி உங்கள் எக்ஸாமில் இந்த கொஷின் கொடுத்தாலும் சரி, சின்னதாக ஒரு ட்ரையாங்கிளை போட்டு அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் அதில் போட்டு எக்ஸு ஒய் ஏபிசி எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஃபார்முலாவில் போடுங்க. இது மைண்ட் கேல்குலேஷன்லாம் போட முடியாது, நிறைய தப்பு பண்ணிடுவோம். அதனால் எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. சரியா? எக்ஸாம்லேயும் சரிப்பா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. 2வது டவுட் நிறைய பேருக்கு வரும், நான் ஏன்ற பாயிண்ட் இங்கே வைக்கணுமா, இல்லை ஏஏபிசி இப்படி போடலாமா, இல்லை ஏபிசி இப்படி போடலாமா, எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும்பா. ஓகேவா? அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா அவங்களே ஏக்கு ப்ராக்கெட்டில் 3,2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணால் போடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏ பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ 3,2. அடுத்தது பியோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7,2. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 7,5. ஸோ பிக்கு பதிலாக 7,2, சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 7,5. எந்த சைடு நீங்கள் வச்சாலுமே ஆன்சர் வரும். பட் ஏக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் ஏன்னு அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஏ இருக்கோ அதுக்கு பதிலாக x1 y1 போடுறேன், இது x2 y2 போடுறேன், அதே மாதிரி x3 y3.
இதை பாயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்மால் ஏபிசி, இந்த லைனோட டிஸ்டன்ஸ். இதை எப்படி குறிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கேபிட்டல் ஏவோட வெர்டெக்ஸ் எங்கே இருக்கோ, இதுதான் கேபிட்டல் ஏ, அதுக்கான ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, இதுதான் ஆப்போசிட் சைடு. அந்த ஆப்போசிட் சைடு ஸ்மால் ஏ, இதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ. இப்போ இங்கே கேபிட்டல் பி இருக்குது, இதுக்கான ஆப்போசிட் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பி. அதே மாதிரி இங்கே கேபிட்டல் சி, அதுக்கான ஆப்போசிட் சைடு இது ஸ்மால் சி. அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம போட்டதுக்கு அப்புறமா கொஷனை ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா, புரிஞ்சிச்சுங்களா? ஸோ கொஷனில் அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு ஏபிசி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஏபிசி போட்டு ஒரு ட்ரையாங்கிளை போட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ட்ரையாங்கிளுக்கான இன்சென்டருக்கான அந்த 2 கோஆர்டினேட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் எது எக்ஸ் எது ஒய் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு வச்சுட்டோம். இப்போ ஃபார்முலாவில் போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஏ கண்டுபிடிப்போம். இந்த ஸ்மால் ஏ கண்டுபிடிக்கணும்னா நான் என்னப்பா சொல்லி கொடுத்தேன், ஃபார்முலா படிக்காதீங்க, ஈஸியான மெத்தடை படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மால் ஏன்றது பிசி, இந்த ஸ்மால் ஏவோட லென்த் எங்கே இருக்குது, பிசியில் இருக்குது. சியில் இருந்து எப்போதுமே பிக்கு போங்க, பிசி போகாதீங்க, சிபி ரிவர்ஸ் ஆர்டரில். இங்கே எக்ஸோட வேல்யூ 7, இங்கே எக்ஸோட வேல்யூ 7, 7 மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 7 மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒய்யோட வேல்யூ 5 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், 5 minus 2 the whole square. 7 minus 7 0, 5 minus 2 the whole square, 5 minus 2 3, so 3 square 9, ஸோ ஸ்கொயர் ரூட் 9 எடுத்திங்கன்னா 3. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபார்முலா படிக்காமல் நம்ம இப்படி போட்டுட்டோன்னு சொன்னால் ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் சொன்னேன் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படிக்க வேண்டாம், அப்படியே இதை மட்டும் அந்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்னு சொன்னேன். இப்போ அடுத்தது பியோட லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ பியோட லென்த் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. ஸோ ஏசி போகாதீங்க, சிஏ போங்க. ஓகேவா? ஸோ சியோட வேல்யூ எக்ஸ் 7, ஏவோட வேல்யூ 3, எக்ஸ் 3. ஸோ 7 minus 3 the whole square. ஸோ 7 minus 3 the whole square ப்ளஸ் ரெண்டாவது வேல்யூ 5 minus 2 the whole square, 5 minus 2 the whole square. So 7 minus 3ன்றது பார்த்தீங்கன்னா 4, ஸோ 4 ஸ்கொயர்ன்றது 16, அதே மாதிரி 5 minus 2ன்றது 3, ஸோ 3 ஸ்கொயர்ன்றது 9, ரூட் ஆஃப் 25, ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது சி. ஓகேவா? ஸோ சி இங்கே இருக்குது. சி எதுக்கு இருக்குது பாருங்கள், ஏபிக்கு இருக்குது. பியிலேருந்து ஏக்கு போகிறோம். ஸோ பியோட ஃபஸ்ட் வேல்யூ என்னது 7, ஏவோட ஃபஸ்ட் வேல்யூ என்னது 3. அப்போ 7 minus 3 the whole square, 7 minus 3 the whole square. அடுத்தது செகண்ட் 2 minus 2 the whole square, 2 minus 2 the whole square. ஸோ 7 minus 3ன்றது 4, ஸோ 4 ஸ்கொயர்ன்றது 16, 2ன்றது 0, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16ன்றது 4. ஸோ கடைசியாக நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, சியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியும், இன்சென்டருக்கான வச்சோம் ax1 ப்ளஸ் bx2 ப்ளஸ் cx3 டிவைடட் பை a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ஃபார்மேட்டு ay1 ப்ளஸ் by2 plus cy3 divided by a plus b plus c. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ ஏக்கு பதிலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, x1 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் 3, ஸோ 3 into 3ன்றது 9. அதே மாதிரி bx2, ஸோ b என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, x2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, ஸோ 7 into 5ன்றது 35. அடுத்தது cx3, cயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, x3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 7 into 4 28. ஸோ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இதை மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 12. ஸோ அதே மாதிரி செகண்ட் வேல்யூ, ஸோ ஏவோட வேல்யூ 3, y1ஓட வேல்யூ 2, ஸோ 3 into 2ன்றது 6, by2, பியோட வேல்யூ 5, y2ஓட வேல்யூ 2, 5 into 2ன்றது 10. அதே மாதிரி சியோட வேல்யூ 4, y3ஓட வேல்யூ 5, 5 into 4 20 முடிஞ்சு. ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள், 30, 72 divided by 12. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20, 30, 36, 36 divided by 12. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸு, ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 6 டைம்ஸு. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,3. அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த இன்சென்டரோட கோஆர்டினேட். ஸோ இதை மார்க் பண்ணோன்னா இந்த இன்சென்டர் இருக்கு இல்லையா, அது 6,3 ஆக்சஸில் வந்து இருக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எடுத்த உடனே எந்த கொஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இன்சென்டர், சர்க்கம் சென்டரில் கூட ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி சென்ட்ராய்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சர்க்கம் சென்டர்லேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ட்ரையாங்கிளை போட்டு அதுக்கான பாயிண்ட்டை போட்டு x1 x2 போட்டிங்கன்னா ஈஸி.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் இவ்வளோ பெருசாக நான் எப்படி எக்ஸாமில் ஒரு நிமிஷத்தில் போடுறது? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் அதான் சொல்லியிருப்பாங்க, டைம் வேஸ்ட்டு, 3 நிமிஷம் ஆகிடும். அப்படியெல்லாம் கிடையாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த ஃபார்முலாவில் எழுதினேன். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் உட்காந்து எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான். அதே மாதிரி இதை எல்லாமே நீங்கள் அப்படியே தான்ப்பா போடணும், ஒவ்வொரு வேல்யூவாக போடக்கூடாது. நான் தான் சொல்லி கொடுத்தால, இப்போ 7 - 7னா 0, 0 ஸ்கொயர்ன்றது 0 தான். அடுத்தது 5 - 2, 5 - 2னா 3, 3 ஸ்கொயர்ன்றது 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்றது 3. அப்போ ஏவோட வேல்யூ 3. டக்குன்னு எழுத கற்றுக்கணும். அது ப்ராக்டிஸில் தான் வரும். சும்மா நான் ஒரே ஒரு கொஷினை மட்டும் போட்டு பார்த்துட்டு நான் எக்ஸாமில் போய் போகணுன்னா வராது. ஒரு 2-3 கொஷின் போட்டு பார்க்கணும். சரிங்களா? வீட்டில் உட்காந்து 2 கொஷின் 3 கொஷின் நீங்களே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி சும்மா ஒரு அங்கங்கே பாயிண்ட் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு நீங்களே அதுக்கு இன்சென்டர் கண்டுபிடிச்சி பாருங்கள். அப்போ தான் புரியும். டைம் வேஸ்ட்டுன்னு கொஷினை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் உங்கள் எக்ஸாம்ஸில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க. அதனால் விட்டுறாதீங்க. நிறைய பேர் டைம் வேஸ்ட்டு அது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க படிச்சிருவாங்க. இந்த கமெண்ட்டை நம்ம பார்த்துட்டு டைம் வேஸ்ட்டு போடுன்னு விட்டுட்டு போயிடுவோம். பட் எக்ஸாமில் இந்த கொஷின் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் ஸ்பீடாக போட்டுடலாம். ரைட்? ஸோ மொதல் கொஷனுக்கோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,3. ஸோ ஹியர் இஸ் த செகண்ட் கொஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது கொஷன். ஸோ ரெண்டாவது கொஷன்லையும் அதே மாதிரி இன்சென்டரோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏபிசி 3 வேல்யூமே கொடுத்துருக்காங்க. 6,0 எப்போதும் போல் நான் என்னப்பா சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு பாயிண்ட் ஏபிசி மார்க் பண்ணிக்கோங்க, ஏபிசி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,0. ஸோ அதே மாதிரி 0,6, 7,7. எக்ஸாக்டாக நம்ம வரைய போகிறது கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்டில் ஒரு ட்ரையாங்கிள் வரும், நம்மளுக்கு தெரியும். அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ப்பா, எங்கே ஏ வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ x1 y1, பி எங்கே கொடுத்துருக்காங்க x2 y2, சி எங்கே கொடுத்துருக்காங்க x3 y3. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்சென்டரோட அந்த 2 கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்கோ அதுதான் ஸ்மாலர் ஏ. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்கோ அது ஸ்மால் பி, சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்கோ அது ஸ்மால் சி. ஓகேவா? ஸோ 3மே கொடுத்துட்டாங்க. இப்போ எப்போதும் போல் ஏபிசி கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவில் போட வேண்டியதான். ஸோ ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ பிசிக்கில் தான் ஏ வருது, அப்போது சியிலேருந்து பிக்கு போகணும். 7 - 0ன்றது 7. ஸோ 7 ஸ்கொயர் அப்படின்றது 49. ஸோ ப்ளஸ் அடுத்தது 7 - 6. 7 - 6ன்றது 1 ஸ்கொயர்ன்றது 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 25 × 2ன்னு போடலாம். கரெக்டு தானப்பா? ஏன்னா 25 × 2 தான் 50. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எடுத்திங்கன்னா 5. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5√2 முடிஞ்சு. அதான் ஏவோட வேல்யூ. அடுத்து பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வருது. சி டு ஏ தான் நம்ம எப்போயுமே போகணும். ஸோ சியோட எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7, ஏவோடது பார்த்தீங்கன்னா 6. 7 - 6ன்றது 1. ஸோ 1 ஸ்கொயர் அப்படின்றது 1. அடுத்தது ரெண்டாவது வேல்யூ 7 - 0. 7 - 0ன்றது 7. 7 ஸ்கொயர்ன்றது 49. 49 + 1ன்றது அதே 50 தான். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 5√2. அடுத்து சியோட வேல்யூ. ஸோ சி எதுக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் இருக்குது. அப்போ பியிலேருந்து போகணும். ஸோ 0 - 6. 0 - 6ன்றது 6 ஸ்கொயர். ஸோ அடுத்தது 6 - 0. 6 - 0ன்றது 6 ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர்ன்றது 36 + 36ன்றது 72. எப்போதுமே 72 அப்படியே வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை குறைக்கிறதுனாலும் குறைங்கப்பா. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 72 குறைச்சோன்னா 36 × 2 தான் 72. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 6√2. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6√2, 5√2, 5√2. அவ்வளோதான். ஸோ 3 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏபிசியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 5√2, பியோட வேல்யூ 5√2, சியோட வேல்யூ 6√2. இப்போ அடுத்து என்ன பார்ப்போம், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஏபிசி 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். 3மே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. 5 + 5 10, 10 + 6 16. ஸோ ஏபிசி டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16√2. ஸோ 16√2, 16√2. அடுத்தது AX1 BX2 அதை பண்ணிடுங்கப்பா. AX1 ஏ என்ன இருக்குது பாருங்கள் 5√2. X1 என்ன இருக்குது 6. ஸோ 6 × 5ன்றது 30. ஸோ 30√2. செகண்ட் பியோட வேல்யூ 5√2. X2 0, கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். தேர்டு சியோட வேல்யூ 6√2 X3. 6 6 are 36, 6 7 are 42. ஸோ 42
ரூட் 2 அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் டேர்முக்கு வரும். ஸோ அடுத்தது இங்கே ஏவோட வேல்யூ 5 ரூட் 2, y1ஓட வேல்யூ 0, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். செகண்ட் பியோட வேல்யூ 5 ரூட் 2, 5 ரூட் 2 இன்டூ 6 பண்ணிங்கன்னா 6 5 சார் 30, ஸோ 30 ரூட் 2 வரும். அடுத்தது சியோட வேல்யூ 6 ரூட் 2, இங்கே பார்த்தீங்கன்னா 7, 6 42, ஸோ 42 ரூட் 2. ஸோ இதை பண்ணிங்கன்னு சொன்னால் 30 + 42ன்றது 72, 72 ரூட் 2 டிவைடட் பை 16 ரூட் 2 வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 72 ரூட் 2 டிவைடட் பை 16 ரூட் 2 வரும். ரூட் 2 அடிச்சிடுங்க, இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. 8ஆல் அடிச்சிங்கன்னா 9 8s are 72, இதை 8ஆல் அடிச்சிங்கன்னா 16, ஸோ 9,2 9,2 அவ்வளோதான்ப்பா. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 9/2 9/2 முடிஞ்சு. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷன் வேணால் குழப்பமாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஏ கண்டுபிடிக்கிறோம், பி கண்டுபிடிக்கிறோம், சி கண்டுபிடிக்கிறோம், அதை எங்கே ஃபார்முலாவில் போடுறோம், அதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் குறைஞ்சிரும். இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம எழுத தேவைப்படாது எக்ஸாமில். டைரெக்டாக நீங்கள் இதை மட்டும் எழுதி பழகுங்க. ஓகேவா? அந்த ட்ரையாங்கிளை பார்த்து இதை மட்டும் எழுதி பழகுங்க. அதே மாதிரி இதை மட்டும் எழுதி பழகுங்க. திருப்பி ஃபார்முலா எழுதிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு தான் ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலாவை போட்டு பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மொத்த ஸ்டெப்பையும் உங்களால் ஈஸியாக 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷத்துல இந்த கொஸ்டினை போட்டுடலாம். அதுக்கு மேலே ஆகாது. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் தான் இப்போ முக்கியம். சரியா? டைம் எப்படி இன்னும் பெரிய ப்ராசஸாக இருக்கே, இது எனக்கு 5 நிமிஷம் ஆகுமே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதுதான் இன்சென்டர் கோஆர்டினேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பொறுமையாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து படிச்சுட்டு வாங்க. ஜாமெண்ட்ரி ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக படிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கூட டவுட் இருக்கலாம், அந்த டவுட்டை என்கிட்ட கிளியர் பண்ண முடியலைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது புரிஞ்சிருக்கும், அப்போ அவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிங்க. ஈஸியாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.